சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவைகளில் இருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலை வானொலியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே, இன்று காலை நாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று மாரடைப்பு வந்தவர்கள் என்னென்ன பின் விளைவுகள் அவர்களுக்கு வரக்கூடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பின் பின் விளைவுகளை தெரிந்து கொண்டால், அதனுடைய அறிகுறிகளை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் அதை சுலபமாக அதை அடையாளம் கண்டு கொண்டு உங்கள் மருத்துவரிடம் டெஃபினட்டாக செக்கப் ஏர்லியாகவே செக்கப் போகலாம். யூஸ்வலாக எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய மருத்துவரை நீங்கள் போய் பார்த்துவிட்டு வருவீர்கள். ஆனால் சில ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டால், இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நீங்கள் விரைவிலேயே உங்கள் மருத்துவரை போய் அணுகி அதற்கான ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்க தேவைப்படும். ஸோ இந்த மாரடைப்புன்னு சொன்னாலே அந்த இதய தசைக்கு ரத்தம் குறைந்து விடுது, அதுதான் மாரடைப்புன்னு சொல்கிறோம். இந்த மாரடைப்பிலிருந்து உடனே நீங்கள் மீண்டு வந்திருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல செய்தி. தீவிர சிகிச்சை இதெல்லாம் வழங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இதயம் செயல் சரியாக புரிகிறதா அப்படிங்கிறது. இதய செயல் இழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பின்விளைவு, காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்குடைய காம்ப்ளிகேஷன் அது. இது ஹார்ட் அட்டாக் வந்தவர்கள் நிறைய பேர் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷனில் சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்? ஹார்ட் ஃபெயிலியர்னால் என்ன? இதயம் துடிக்கக்கூடிய அந்த வலிமை குறைந்து விடுகிறது. ஸோ இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் பொழுதும் நம்ம உடல் ஃபுல்லாக அந்த ரத்தத்தை செலுத்துகிறது இல்லைங்களா? இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா அணுக்களுக்கும் இதயம் ரத்தத்தை செலுத்துகிறது. ஸோ அந்த இதயம் செயல் குறையும் பொழுது, அதனுடைய ஃபங்க்ஷன் குறையும் பொழுது, பம்பிங் கெப்பாசிட்டி நல்ல வலுவாக துடிக்க முடியாமல் கொஞ்சம் வீக்காக அந்த இதயம் துடிக்கும் பொழுது உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் செல்ல வேண்டிய அந்த இரத்தத்தின் அளவு குறைந்து விடுகிறது. ஸோ அதுதான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு இந்த படத்தில் பாருங்கள். கால் வீக்கம், கால் வீக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மைல்டாக தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதிகமான வீக்கம் வர வாய்ப்புண்டு. எடிமான்னு சொல்லுவோம். இந்த வீக்கம் வந்துட்டாலே அது இதய தசை வீக்கத்துக்கான, ஹார்ட் ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். வேறு சில வியாதிகள், அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அவை அனைத்திலுமே இந்த காலில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் உடனே பரிசோதிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுவது கடினமாக இருப்பது. ஸோ மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இருமல் வரும், சளி இருமல் அடிக்கடி வரும். ஸோ இதுவுமே ஒரு ஹார்ட் ஃபெயிலியருக்கான அறிகுறியாக தான் நம்ம கருதணும். ஸோ டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு திரும்பவும் இசிஜிலாம் எடுத்தால் அது நுரையீரல்களில் தண்ணி கோத்து கொண்டிருக்கிறதா. ஸோ தண்ணி கோத்துட்ருக்கிறது தான், நீர் கோத்துட்ருக்கிறது தான் இதுக்கான ஒரு காரணம். நுரையீரல்களில் நீர் கோத்துட்ருக்கலாம். ஸோ அதுக்கு சில முக்கியமான மருந்துகள் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப ஒரு சோர்வாக இருக்கிறது, யூஸ்வலாக நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாமல் இருப்பது, மாடிப்படி ஏறி இறங்கும்போது ரொம்ப மூச்சு வாங்கிறது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தால் உங்களுடைய இதயத்தின் அந்த ஃபங்க்ஷன், அந்த வலிமை குறைந்திருக்க வாய்ப்புண்டு. ஸோ அதை எக்கோகார்டியோகிராம் இந்த மாதிரியான பரிசோதனைகள் மூலம் நாம் செக் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஸோ வேறு என்ன பின்விளைவு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படலாம். ஸோ இதய துடிப்பு சீராக எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 80 முறை இதயம் துடித்து கொண்டே வருகிறது. சீரிய இடைவேளையில் துடித்து கொண்டு வருகிறது. இதுதான் ரெகுலர் ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறோம். பட் இது மாறும்பொழுது அது அரித்மியா அப்படின்னு சொல்கிறோம். இதய துடிப்பில் மாற்றம் ரொம்ப அதிகமாக துடிக்கலாம், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அதிக முறைகள் துடிக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாகவும் துடிக்கலாம், இல்லை அந்த இடைவேளை ஒரு துடிப்புக்கும் உள்ள இடைவேளையும் மாறுபடலாம். இதெல்லாமே அரித்மியான்னு சொல்லுவோம். இதுவுமே இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பின்விளைவு. ஸோ இதனால் நாம்
படபடப்பு, நெஞ்சில் ஒரு படபடப்பு, இல்லை திடீர்னு ஒரு என்னன்னே தெரியல டாக்டர், ஒரு மாதிரி இருந்தது, யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை, அன்ஈஸியாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது படபடப்புன்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க. பட் சில பேருக்கு கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சு, இல்லை லைட் ஹெட்டடாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு அன்ஈசினஸ் இருந்தது, யூஸ்வலாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியவில்லை. ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் பார்க்குறோம். இதை தவிர சடன் கார்டியாக் டெத் அப்படிங்கிறத சடன் கார்டியாக் அரெஸ்ட், இதுவுமே ஒரு கொடிய ஒரு பின்விளைவு தான். ஹார்ட் அட்டாக் வந்தவர்களுக்கு அவர்கள் உயிரை திடீரென இழக்கக்கூடிய ஒரு பின்விளைவும் ஏற்படலாம். ஸோ இதிலிருந்தெல்லாம் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதற்காகத்தான் இந்த இதயநல மறுசீரமைப்பு திட்டம், அதனோட நீங்கள் மருந்து மாத்திரைகளை சீராக எடுத்துக்கொண்டு வருவது, இதெல்லாம் செய்யும்பொழுது அந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் நாம் மாற்றி விடுகிறோம். அதாவது இந்த இதய தசை வலிமை இழக்கிறது, மாரடைப்பு முதலில் வந்தது, ஸோ இதெல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வருது. கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம முதலையே பார்த்துருக்கோம். டயபெட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ராலில் பிரச்சனைகள் இருக்கிறது, அதுக்கப்புறம் உடல் பருமன் இல்லைங்களா, ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எடுக்கிறது, அப்புறம் அதிகமாக டென்ஷன் ஆகிறது, உடல் பயிற்சியே இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, உணவு முறை நல்லா எடுத்துக்காமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸுங்கிறத பார்த்தோம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு சீரான ஹெல்த்துக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே அச்சீவ் பண்ணலாம், எல்லாருமே அதை அடைய வேண்டும். நன்றி. நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளடங்கியவை. இவற்றின் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று எவ்வாறு அறிந்து வாழலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசு மக்களுக்கு வரிகளை விதிக்கிற போது அந்த வரிகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றிய ஒரு குறைந்தபட்ச அக்கறை ஒரு அரசிற்கு இருக்க வேண்டும். மாறாக வரிகளை கண்மூடித்தனமாக விதிப்பது அல்லது ஒரு சமூகத்தினுடைய பல்வேறு விதமான பலவீனமான பிரிவினருடைய கோரிக்கைகளை, நியாயங்களை பொருட்படுத்தாமல் அந்த வரி விதிப்புகளை செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்கிற குரல் வரிகளை மிக மோசமாக விதித்த அரசுகள் இந்த வரலாற்றில் இருந்த காலங்களில் எல்லாம் எழுந்திருக்கின்றன. பல சமயத்தில் மோசமான வரிகளை விதித்த அரசுகள் கொடுங்கோல் அரசுகள் என்று வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள், ஜமீன்தாரி முறை நிலவிய போது மக்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள், மன்னராட்சி முறையின் போது விதிக்கப்பட்ட வரிகள், ஏன் மக்களுடைய பெண்களுடைய அந்த மார்பகங்களுக்கு கூட வரி விதிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்தியாவில் உண்டு. திருவாதங்கூர் சமஸ்தானத்தில் அத்தகைய வரிகள் விதிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு நவீன இந்தியாவை அல்லது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் இன்று உருவாக்கப்படுகிற இந்த வரிகள் அல்லது வரி விதிப்புகள் அவை எந்த அளவிற்கு மக்களை நேரடியாக தாக்குகின்றன என்பதை பற்றிய பலவிதமான விவாதங்கள் நடந்து வருகின்றன. அதில் சில பிரச்சனைகள் உணர்வு பூர்வமானவையாக இருக்கின்றன. ஒரு அரசு எந்த அளவிற்கு இன்சென்சிட்டிவ் என்று சொல்வார்களே, அதாவது எந்த விதமான ஒரு மனித அக்கறையும் மற்ற வகையில் அவர்கள் சில வரி விதிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அதற்கு எதிரான அந்த போராட்டங்கள் இன்றைக்கு நாடு முழுக்க எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக, பெண்கள் மாதவிலக்கின் போது பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ், இந்த சானிட்டரி நாப்கின்ஸ்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நாப்கின்களினுடைய விலையை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். இது வெறுமனே ஒரு பொருள் அல்ல, மாறாக இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது, தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை. அது என்னவென்று சொன்னால், இந்த நாப்கின்களை பயன்படுத்துகிற இந்த வழக்கமே கடந்த சில வருடங்களாகத்தான் இந்திய பெண்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. காரணம், இந்தியா ஒரு வறுமையான நாடு, ஏழ்மை மிகுந்த நாடு. அப்படி இருக்கிற போது மாதவிலக்கு காலங்களில் அவர்கள் பயன்படுத்துகிற பழைய துணிகள், வேறு பல அழுக்கடைந்த பொருள்கள், இவற்றின் காரணமாக இந்தியாவில் கருப்பை புற்றுநோய் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதை தொடர்ந்து மருத்துவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். புள்ளிவரங்களும் கூட அதைத்தான் சுட்டி காட்டுகின்றன.
முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்துகிற அந்த தூய்மையற்ற பொருட்களின் காரணமாக பெருமளவு நோய் தொற்றுகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் கூட நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதற்கு எதிராக அரசுகள் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஏழை பெண்களுக்கு அல்லது பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை மாணவிகளுக்கு இலவசமாக நாப்கின்களை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் கூட தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. சில அரசுகள் அதை நிறைவேற்றவும் முயற்சிக்கின்றன. ஆனால் பொதுவாக நாப்கின்களுடைய பயன்பாடு என்பது நவீன தொழில்நுட்ப யுகத்தினுடைய ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு விலை குறைவாக நாப்கின்களை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் கூட வந்துவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதீதமான வரி விதிப்பு என்பது மக்களுடைய சுகாதாரத்தின் மீது, பெண்களினுடைய சுகாதாரத்தின் மீது நேரடியாக நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். அதாவது ஆணுரைகளுக்கு நீங்கள் வரி கிடையாது, ஆனால் பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின்களுக்கு வரி இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு பாலின பாகுபாடு என்பது, பாலின சமத்துவமின்மை என்பது இதில் நிலவுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் தான் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரச்சனை எவ்வளவு பூதாகரமான ஒரு பிரச்சனை, இது எவ்வளவு பெரிய, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொது சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு ஆழமானவை என்பதை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் இது போன்ற முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அப்படி எடுக்கப்படுகிற போது நீங்கள் இதிலுமா இந்த பாலின சமத்துவமின்மையை காட்ட வேண்டும் என்கிற ஒரு குரல்கள் எழுவது என்பது இயற்கையானதாக மாறிவிட்டது. இதே போலத்தான் வேறு பல பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகள். உதாரணமாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக சக்கர நாற்காலி போன்றவற்றிற்கும் கூட கடுமையான அவருடைய உபகரணங்களுக்கு கடுமையான வரி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு எவ்வளவுக்கு எவ்வளவு வரிகளை குறைத்து வரிகள் இல்லாமல் இந்த பொருள்களை விற்க வேண்டுமோ அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு விதமான ஒரு சப்போர்ட், அதாவது மேலே வர வேண்டிய சமூக பிரிவினரை மேலும் ஒடுக்குகிற விதமாக இது போன்ற வரி விதிப்புகள் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையான பொருட்கள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை மக்களுடைய எளிய பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி என்பதும் கூட ஒரு மிக மோசமான அளவிற்கு இன்றைக்கு இந்த தொழிலையை அழித்துவிடக்கூடிய அளவிற்கு மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றின் அடிப்படையிலும் பார்க்கிற போது இந்த வரி விதிப்பு கொள்கையில் ஒரு அரசினுடைய குடிமையியல் சார்ந்த, மக்களுடைய உரிமைகள் சார்ந்த பார்வைகள் எதுவுமே இல்லை என்பதை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. மாறாக மக்களிடமிருந்து எப்படியாவது பணத்தை திரட்ட வேண்டும், பணத்தை அபகரிக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உளவியலாக இருக்கிறது. இவர்கள் வரி விதிப்பு என்பது இவருடைய நோக்கம் என்றால், நாடு முழுக்க ஒரே வரி என்பது இவருடைய நோக்கம் என்றால், பெட்ரோலிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை விதித்திருக்க வேண்டும். ஆனால் பெட்ரோலிய பொருட்களுக்கு கலால் வரி என்ற பெயரில் 40%, 50% வரிகளை விதித்து பெரும் கொள்ளையடிக்கிற அரசு இன்றைக்கு பெட்ரோலிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விதிவிலக்கு அளித்திருப்பதன் மூலமாக இந்த கொள்ளையை தொடர்வதற்கு அது ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இப்படியாக இந்த வரி விதிப்பு கொள்கைகள் மக்கள் விரோதத்தன்மை கொண்டவையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடி சமன்படுத்துதல் மருத்துவர் டாக்டர் எல். உமா வெங்கடேஷ். நாடி சமன்படுத்துதல் முறை, நாடி அப்படிங்கிறது என்ன, இதை சமன்படுத்த வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு, இதை நம்ம எப்படி செய்ய முடியும், அப்படி பண்றதுனால என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் நம்மளுக்கு இருக்குன்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். நாடி சமன்படுத்துதல் மருத்துவரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் மேடம். நாடி சமன்படுத்தலமா நிறைய பேசுறோம். இப்ப நீங்க அலைட் மெடிசின்ஸ் மருத்துவ முறைகளை எதுல பார்க்கும் போதும் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நாடி தான். அதுலேயே நம்மளுக்கு நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது சரியான முறையில் வச்சுக்கிட்டோம்னா எந்த வியாதியுமே நம்மளுக்கு வராது இப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு மருத்துவமும் அதற்கான
ஒரு சிகிச்சை முறைகளை சொல்றாங்களே தவிர அடிப்படையில இந்த நாடியை வச்சுதான் எதையுமே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றாங்க. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாடி சமன்படுத்துதல், நாடி பேலன்சிங் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றீங்க. இப்போ இது சமன்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன, எப்படி நம்மளால சமன்படுத்த முடியும், இது சமன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வியாதிகள் இருக்குன்னு சொல்றோம், தீரா நோய்கள்னு சொல்றோம், லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டிய டிசீஸ் பல விதங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா உங்க இந்த சிறப்பு மருத்துவம் நாடி சமன்படுத்துதல் மருத்துவ முறை மூலமா அதையெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டா பிரச்சனைகளோ வியாதிகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவு அப்படிங்கிற ஒரு முறை இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா இதை பத்தின ஒரு புரிதல் எல்லாருக்குமே தேவையா இருக்கும். இன்னும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மருந்தே கொடுக்காம ஒரு சிகிச்சை முறை அப்படின்னும் போது ஒரு பெரிய வரம்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சிகிச்சை முறை சார்ந்து பல விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ரொம்ப குறிப்பிட்டு எல்லாரும் பேசக்கூடிய இந்த நாடி அப்படிங்கிறது என்ன, நம்ம அப்படியே துடிக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம், உண்மையிலே நாடி அப்படிங்கிறது என்ன? நாடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கையில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்கள்னால உருவாயிருக்கு. நம்ம என்னன்னு கேட்டோம் அப்படின்னா நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படின்னு ஒரு ரேண்டமாக பதில் சொல்லுவோம். பட் இது வந்து ஒன்றுலேருந்து ஒன்று உருவாயிருக்கு இந்த பிரபஞ்சம். ஃபஸ்ட்டு உருவானது வந்து ஃபயர் உருவாச்சு, ஃபயர்லேருந்து ஆஷஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து மண்ணாக உருவாச்சு, மண் மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு காற்று உருவாச்சு, காற்று வந்து கருமேகங்களாக மாறி மழை பூமியில் விழுந்தது மண்ணில். அப்போ வந்து மரம் செடி கொடிகள் வளர்ந்தது, மரம் செடி கொடிகள் காய்ந்து நெருப்புக்கு பயன்படுது. ஸோ இயற்கை வந்து ஒன்றுலேருந்து ஒன்று வந்து உருவாக்கிக்கிச்சு. எப்படி ஒன்றுலேருந்து ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிச்சோ அதே மாதிரி இயற்கை வந்து ஒன்று அழிச்சிக்கக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம வந்து நாடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ எப்படி அழிச்சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி வேணும் நமக்கு, ஆனால் வந்து அதிகமான மழை கொட்டும் போது என்ன ஆகுது, மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது, செடியெல்லாம் விழுந்துடுது, கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்ட்ரக்ஷன் உருவாயிடுது. மழையே இல்லை அப்படின்னும் போது பூமி வறண்டு போது, செடிகள் வளர முடியல, ஸோ அங்கேயும் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்குது. இப்போ அதிகமான காற்று அடிச்சதுன்னா மரங்கள் சாஞ்சு போகுது, ஆனால் காற்றே இல்லாத இடத்துல செடிகள் வளராது. ஆக்சிஜன் வந்து இப்போ நெருப்பு எரியணும் அப்படின்னாலும் வந்து கொஞ்சம் காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும். அதே அதிகமான காற்று வந்து நெருப்பு அணைஞ்சிடும். இப்போ ஒரு கேண்டில் வந்து நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், கேண்டில் வந்து குடுவைக்குள்ளே வைக்கும்போது அந்த கேண்டில் வந்து ஆக்சிஜன் இல்லைன்னு அணைஞ்சு போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பஞ்சபூதங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டான ப்ரப்போர்ஷனில் இருந்தால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதிகமானாலோ குறைஞ்சானாலோ அப்போ வந்து இயற்கையில் வந்து மாறுபாடுகள் வருது, நமக்கு உண்டான பிரச்சனைகள் வருது. ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பஞ்சபூத சக்தியிலேருந்து தான் ஹியூமன் பீயிங் உருவாயிருக்கான். ஸோ மனுஷங்கள் இதிலேருந்து உருவாகும்போது நம்ம வந்து வேறு தனி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு நரம்பில் பிரச்சனை, எலும்பில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக அப்படி தான் கிடையாது. ஏன்னா உருவான பொருளை உருவாக்கிய பொருளை பாதுகாக்க வேண்டும். உருவான பொருள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், உருவாக்கிய பொருள் வந்து பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சத்தினால் உருவான இந்த ஹியூமன் பீயிங்ஸை வந்து பிரபஞ்சம் தான் காப்பாற்ற வேண்டும். தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது தாய் எடுக்கிற உணவு தான் வந்து குழந்தைக்குள்ளே போகுது. இந்த 9 months தாய் எப்படி காப்பாற்றுறாங்க, அதுக்கு நமக்கு தனியாக கொடுக்கல. அதே மாதிரி தான் ஒரு குழந்தை போல் இந்த இயற்கை வந்து நம்மளை உருவாக்கியிருக்கு. அப்போ இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எல்லாமே இயற்கைக்கு மட்டுமே இருக்குது. அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸையும் பஞ்சபூதங்கள் வந்து பிரிச்சடிச்சுக்குச்சு. என்னுடைய பொறுப்பு இது, உன்னுடைய பொறுப்பு இதுன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா மேட்டர் அண்ட் எனர்ஜியால் உருவாயிருக்கு. அப்போ நம்ம பாடியும் அதே மேட்டர் அண்ட் எனர்ஜியால் உருவாயிருக்கு. இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேட்டர் அப்படின்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வரையறுத்திருக்காங்க சித்தர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே உடம்பு வந்து பஞ்சபூதங்களினால் ஆனது. இதில் வந்து இந்த ஆர்கனுடைய எனர்ஜி இந்த உறுப்புக்குள்ளே இருக்குது அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெருப்பு, வெளியில் இருக்கக்கூடிய நெருப்புன்றது மேக்ரோகாசம், பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், பாடி டெம்பரேச்சர், நாக்கு, இதில் எல்லாமே இருக்கக்கூடியது நெருப்பின் சக்தி. இப்போ மண்ணின் சக்தி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிறு, ஸ்ப்ளீன், பேங்க்ரியாஸ், மவுத், லிப்ஸ், ஹார்மோன்ஸ், பிளட், இது எல்லாமே வந்து டிஷ்யூஸ், இது எல்லாமே வந்து மண்ணினால் ஆக்கப்பட்ட ஆர்கன்ஸ். இந்த மண்ணின் மேட்டர்னால் உருவாக்கப்பட்ட ஆர்கன்ஸ். லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், நோஸ், நெயில், ஸ்கின்,
இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றினால் உருவாக்கப்பட்ட ஆர்கன்ஸ். கிட்னி, யூரினரி பிளாடர், இயர்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், போன்ஸ் அண்ட் ஹேர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டர் எலிமெண்ட்னால் உருவாக்கப்பட்ட ஆர்கன்ஸ். இப்போ லிவர், கேல்பிளாடர், ஐஸ், அப்புறம் வந்து மசில்ஸ், நர்வ்ஸ், ஆர்டரிஸ், இம்யூனிட்டி, கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே வந்து வுட் எலிமெண்ட்னால் உருவாக்கப்பட்ட ஆர்கன்ஸ். இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் இந்த ஆர்கன்ஸ் வந்து இதனால் உருவாக்கப்பட்டிருக்கு. எதுவுமே தனித்து விடப்படலை. ஆனால் நம்ம வந்து இப்போது இந்த ஆர்கன் இந்த மேட்டர்னால் உருவான இந்த ஆர்கன்ஸ் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த எனர்ஜி வேணும், அதுக்கு தகுந்த சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு அப்படின்றது தான் பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு அந்த ஆர்கனுக்கு வந்து அந்த உணவை கொடுக்கணும். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை பண்ணும். ஸோ அப்போது இந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகிறது ஒரு பாதையில் நமக்கு ட்ராவல் ஆகும். தட் இஸ் அதுக்கு வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்குள்ளே மெரிடியன் சொல்லுவோம். அந்த பாதைக்குள்ளே இந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயிறு இங்கே இருக்குன்னா இந்த வயிற்றுக்கு உண்டான எனர்ஜி சுற்றி வந்து இந்த வயிறை சுற்றி நிற்கும். அந்த எனர்ஜி அந்த மெரிடியன் அந்த பாதை வழியாக வந்து அப்போது இந்த வயிறுக்கு தேவையான எனர்ஜி எப்போ தேவையோ அப்போ இந்த வயிறு என்ன பண்ணும், இந்த எனர்ஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக இது வந்து ரிவைவ் பண்ணிக்கும். ஒவ்வொரு ஆர்கனும், நான் எக்ஸாம்பிள் வாங்கி வைரஸ், ஒவ்வொரு ஆர்கனும் அந்த மாதிரி ரிவைவ் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஆர்கனும் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதை ரிவைவ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு சாப்பாடே தேவையில்லை அப்படின்றது தான் கான்செப்ட். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சாப்பாடு ஹார்ட்டுக்கு நல்லது, இது வயிற்றுக்கு நல்லது, இது லிவருக்கு நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம். அது இப்போ காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாடின்னா என்னன்னு கேட்டிங்க. ஸோ இந்த நாடின்றது என்னென்னா இந்த பஞ்சபூதங்களினுடைய எனர்ஜி வந்து நம்ம பாடியில் ட்ராவல் பண்ணக்கூடிய பாதை ஒன்று போயிட்டுருக்கோம். இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம நாடியில் டச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு 5 எலிமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கும் பிளேசஸ் இருக்கும். இந்த 5 எலிமெண்ட்ஸோட பிளேசஸ்லையும் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக ட்ராவல் ஆகுதா இல்லையா, அந்த எனர்ஜி பாத் ட்ராவல் ஆகலை, இன்ட்ரப்ட் ஆகிருக்கு, இல்லைனா ஒன்றோட ஒன்று நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே நாடியில் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். அப்போது டச் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து சரியாயில்லை, இது கரெக்டாக ட்ராவல் ஆகலை, இல்லை ஒன்றோட ஒன்று நிறைய தண்ணி இருக்குது, குறைச்சலான தண்ணி இருக்குது, நிறைய ஃபயர் இருக்குது, எப்படி இருக்கும் அதை வந்து தனித்தனியாக பிரித்து விட்டோம்னா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா அந்த நாடியை, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேலன்சிங் கிடைக்கும். இயற்கையில் எப்படி வந்து நமக்கு ஒரு பேலன்சிங் கிடைக்குமோ, ஒரு சுனாமியெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு பேலன்சிங் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த நாடியை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்புல இது வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக மேடம். இப்போ நாடி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் போது நமக்கு வந்து அது எப்படி சரி பண்ணுது அப்படின்ற அந்த இயற்கையையும் இந்த 5 எலிமெண்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த மருத்துவத்தில் எடுத்தீங்கனாலும் இங்க பல்ஸ் பார்க்கறது வந்து நம்ம சாதாரணமா பார்க்கறோம். ஆங்கில மருத்துவத்திலையும் சரி பல்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. இந்த ஒரு இடத்த டச் பண்ணி பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சிம்டம்ஸ் சிக்னல்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்றாங்க. உண்மையிலேயே அது இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா? அதில் பிரச்சனை இருக்குன்னும் போது அந்த பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வருது? இதில் பிரச்சனை இருக்குது. இப்போது பாருங்கள், நிறைய தண்ணி இருக்குது, ஒரு வயல்காடு இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த வயல்காட்டில் வந்து இந்த பக்கம் ஒரு ராகி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அரிசி போட்டிருக்காங்க. இப்போ இந்த தண்ணி ஃப்ளோ ஆகும்போது ராகிக்கு இருக்குது ஆல்ரெடி. இப்போது இருக்கிற இதுக்கே வந்து மழை திறப்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வீணாக போயிடும் இல்லையா. அப்போது அது வீணாக போகாது, அந்த இடத்துல ஒரு மடை போட்டு திரும்பி நம்ம ரைஸ்க்கு திருப்பி விடணும். திருப்பி விட்டோம்னா எப்படி வந்து இதுவும் வீணாக போகாது, அதுக்கு தேவையானதும் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம நாடி பார்க்கும்போது நாடியில் வந்து நமக்கு தெரியும் எந்த எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது, எந்த ஆர்கனுக்கு ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகுது, இல்லை எது மிக்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காற்றோட வந்து ஃபயர் மிக்ஸ் ஆகுது. ஸோ அது வந்து எப்படி பாடியில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் தியரி. ஸோ எது ஜாஸ்தியாக மிக்ஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ தான் அதிகமாக போயிடுச்சுன்னா இது வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஃபயர்ன்றது ஹார்ட்டோட ஆர்கன் அப்படின்றதுனால ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் ரிலேட்டட் போகும். நம்ம வந்து வெறும் நாடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜிஸை நம்ம பிரித்து விட்டுருவோம்.
அது எனர்ஜிஸை வந்து இப்போ இங்கே நெருப்பு அதிகமாக இருக்குது, நெருப்பு அதிகமாக இருந்தால் அந்த நெருப்பை வந்து குறைச்சிருவோம். எப்படி குறைக்கணும்? இப்போ நெருப்பு அதிகமாக இருக்கும்போது தண்ணி அடிப்பாங்க, ஃபயர் இன்ஜின் வந்து தண்ணி விடுவாங்க. ஸோ தண்ணியை விட்டு குறைக்கிறது சம்திங். அந்த நேச்சரில் என்ன மாதிரி நம்ம பண்ணுறோமோ அதே தான் நம்ம பாடிக்குள்ளேயும் பண்ணுவோம். ஆனால் இது எனர்ஜி பேஸில் பண்ணுவோம். இப்போ வெளியில் வந்து 5 எலிமெண்ட்ஸ், நம்ம பாடியிலும் 5 எலிமெண்ட்ஸ், ரெண்டுமே அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. அப்போ அங்கே எப்படி பேலன்சிங் நம்ம பண்ணுறோமோ அதே பேசிஸில் தான் எங்கேயும் பண்ணுவோம். ஆனால் எனர்ஜி பாத் வழியாக பண்ணுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேடம், இப்போ நம்ம அந்த நாடி மூலமாக தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது, ஒரு பேஷண்ட் இப்போ உங்களுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்கள் இந்த பல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு பேஷண்ட் வராங்கன்றதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேசஸ் அந்த மாதிரி கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேர்ள் வந்து ரொம்ப தின்னாக தான் இருப்பாங்க, நாட் வெரி ஃபேட். பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் பிரச்சனை இருக்குது, அண்ட் ஆல்சோ கைனிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ 3 பிரச்சனை, கைனிக் தனியாக இருக்காங்க, அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, காதில் பிரச்சனை இருக்குது, 3 பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கைனிக்காலஜி தனியாக பார்க்கணும், அண்டர் வெயிட்டுக்கு தனியாக பார்க்கணும், காதுக்கு ENTக்கு தனியாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம நாடியில் நம்ம செக் பண்ணும்போது வாட்டர் எனர்ஜி அப்படின்ற ஃப்ளோ வந்து இருக்காது இவங்களுக்கு. ஸோ அதிகமாக இல்லை. இங்கே வந்து மழை வந்து இயற்கையில் மழை அதிகமாக வர்றது வேறு, வறண்டு போகிறது வேறு. ஸோ இங்கே வந்து வாட்டர் எனர்ஜின்ற கான்செப்டே இருக்கவே இருக்காது, எனர்ஜியே ஃப்ளோ இருக்காது. அப்போது நம்ம நேச்சரில் எடுத்துக்கோங்க, காஞ்சு போயிருக்கும், மண்ணெல்லாம் வந்து காஞ்சு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இல்லையா, ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரையாக இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க. இதுவே வந்து அதிகமான வாட்டர் எனர்ஜி இருக்குது அப்படின்னா ஃபேட், குண்டாயிருப்பாங்க. அந்த குண்டானதுலேயே ஏகப்பட்ட சதை வெயிட் ஓவர் வெயிட்டில் இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் அது வந்து ஒரு கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது நம்ம அது ரிலேட்டட் ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தோம். காது, இயர்ஸ் பார்த்தோம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பார்த்தோம், ஹேர் பார்த்தோம், போன்ஸ் பார்த்தோம், யூரினரி பிளாடர் பார்த்தோம், கிட்னிஸ் பார்த்தோம். இதில் இவங்களுக்கு காதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ இந்த அசம்ப்ஷன் படி நாடியில் பார்க்கும்போது இந்த எனர்ஜி ஃப்ளோ சரியில்லைன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இதில் ஏதாவது இருக்கும் இவங்களுக்கு. இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னீங்கன்னா, இப்போ இதில் வந்து வாட்டர் எனர்ஜி வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ், ட்ரையாக இருக்குது, வாட்டர் எனர்ஜி ஃப்ளோவே இல்லை. அப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக காதில் வந்து ட்ரைனஸ் இருக்கும். காது பிரச்சனை அப்படின்னா கூட காதில் சீல் வலியறது வேறு, எக்ஸ்ட்ரா வாட்டர் எனர்ஜி இருக்கும்போது அது சீல் வலிக்கும். ஒரு இடத்துல தண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு, அது பூச்சி பிடிச்சி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் காதில் சீல் வலியறது இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு ட்ரையாக இருக்கிறதுனால காதில் ஒரு ட்ரைனஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். டெஃபினட்டாக அந்த இதோட கனெக்டிவிட்டி தான், அது எதுவுமே நம்ம வந்து புதுசாக எடுக்கிறது கிடையாது. அப்போது பீரியட்ஸ் ஃப்ளோவில் வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வராது, ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இஸ் கனெக்டட் டு தட். ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், மோட்டிலிட்டி, இது எல்லாமே ஜென்ஸ் ரிலேட்டட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். இதை தாண்டி ஹேர் ஃபாலிங்கும் இருக்கலாம் இவங்களுக்கு. நம்ம அப்போ கேட்போம், ஹேர் ஃபாலிங் இருக்கா, ட்ரை ஆகுதா, ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகுதா, ஹேர் வந்து ட்ரையாக இருக்கா, அப்படி போனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஏன்னா இது எல்லாமே இது கனெக்டட். போனில் வந்து ட்ரைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். அப்போ போனில் வந்து இந்த ஜாயின்ட்ஸ், எல்லா ஜாயின்ட்ஸ்லும் பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாட் தட் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் ஒரு பர்சனுக்கு வரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4448 டிசீஸ் இருக்குது. இதில் டிவைடட் பை 5 எலிமெண்ட்ஸ் எடுத்தோம்னா 888 டிசீசஸ் ஃபார் ஒன் எலிமெண்ட்டுக்கு. இப்போ வாட்டர் எலிமெண்ட்டில் பார்க்கும்போது 888 ப்ராப்ளம்ஸில் ஒரு 4 இருக்கலாம், எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு என்னவா மாறும், ட்ரைனஸ் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும், அப்போ தண்ணியே வரல அப்படின்னா, மழையே வரலன்னா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகாது. ஸோ இப்போ இதை டயக்னோஸ் பண்ணிடுறீங்க, அவங்களுக்கு வந்து தண்ணின்ற அந்த ஒரு எலிமெண்ட்டோட ஃபங்க்ஷன் பேலன்சிங்காக இல்லைன்னு. ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மருத்துவம் அப்படின்னா இப்போ அடைச்சிடுச்சு, நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வரணும் அப்படின்னும் போது நமக்கு வீட்டில் வந்து பாத்ரூமில் வரல, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ நம்ம அந்தந்த இடத்துல வச்சு குச்சி வச்சு நம்ம குத்த மாட்டோம். வில் கால் த பிளம்பர். வந்தவுடனே அவர் பார்த்துட்டு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு மெயினில் அடைச்சிருந்ததுன்னா இந்த இடத்துலலாம் தண்ணி வராது அப்படின்னு அந்த இடத்துல எடுப்பார், நமக்கு எல்லா இடத்துக்கும் தண்ணி வரும். சேம் கான்செப்ட் தான் எங்கேயுமே, இயற்கை தானே நம்ம பாடி. அப்போ வந்து நம்ம நாடியை பார்த்துட்டு வாட்டர் எனர்ஜி சரியில்லை. இப்போ
இப்போ இந்த வாட்டர் எனர்ஜி சரியில்லாத போது வாட்டர் எப்படி கொண்டு வர முடியும்? மண்ணிலேருந்து தான் கொண்டு வரணும். அப்போ மண்ணிலேருந்து கொண்டு வரதுக்கு உண்டான ப்ராசஸ், அந்த பாதையில் வந்து ஃபுல்லாக இதை அடைச்சிருக்கு. அப்போது அந்த பாதையில் வந்து நம்ம ஒரே ஒரு நீடில் ஒன்று யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே அந்த நீடில் ஒரு காப்பர் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஏன்னா ஃபிங்கரால் வச்சு பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த அடைப்பை எடுப்போம். எடுக்கும்போது அங்கேருந்து மடம் தண்ணி ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். சப்போஸ் அந்த டைம்லேயும் அங்கேயும் வரல அப்படின்னா காற்று கருமேகங்களாக மாறினா தான் மழை வரும். அப்போ காற்று கருமேகங்களாக மாற்றுற ஒரு ப்ராசஸ் மீன்ஸ் அங்கேயும் அடைப்பு தான் இருக்கும். அந்த அடைப்பை நீக்கும்போது அந்த காற்று வந்து கருமேகங்களாக மாறி மழை பொழியிற ப்ராசஸ் தானாக நடக்க வைப்போம். நேச்சுரலாக நடக்க வச்சுருவோம். நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தானாக நடக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க வித் தி நீடில். இட்ஸ் நாட் த ஸ்டிமுலேஷன், இட்ஸ் த பிளாக் இருக்குது அந்த இடத்துல. அந்த பிளாக்கை எடுக்கிறோம், அவ்வளோதான். அந்த பிளாக்கை எடுக்கிறதுக்கும் ஸ்டிமுலேஷன் அப்படின்றது வந்து வராதிங்க. ஏன்னா இடத்துல நீடில் நீங்கள் போடுவீங்க எந்த இடத்துல நம்ம நாடி பார்க்குறோம் இல்லையா, எங்கே வந்து வாட்டர் எனர்ஜியே இல்லை அப்படின்னும் போது பாடியில் வந்து அதுக்கு உண்டான பாதை இருக்குது இல்லையா. எந்த இடத்துல அடைச்சிருந்தா, இப்போ ப்ளம்பரை போய் கேட்டிங்கன்னா நீ எங்கே போய் எடுக்க போகிறேன்னா ப்ளம்பர் நோஸ் தட் இந்த இடத்துல எடுத்துட்டா பிளாக்கை எல்லா இடத்துக்கும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவை தண்ணி, பேஷண்ட்டுக்கு தேவை ரிசல்ட். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த எந்த இடத்துல வந்து அடைச்சிருந்ததுனால இவங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரைனஸ் இருக்குது, தண்ணியின் வாட்டர் எனர்ஜியே வராமல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த பிளாக்கை தான் ரிமூவ் பண்ணுவோம். நம்ம ஸ்டிமுலேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணும்போது ப்ளம்பர் வச்சு குச்சியை வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம அந்த நீடில் வச்சு பிளாக்கை ரிமூவ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். அந்த பிளாக் ரிமூவ் ஆன உடனே நேச்சரில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ வந்து வந்துடும். நேச்சர் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பிளாக் இருக்குது, நின்றுடுச்சு எனர்ஜி. நான் அந்த இடத்துல பிளாக் எடுக்கிறேன், எனர்ஜி ஃப்ளோ வந்து வந்துடுது. இயற்கையில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால இயற்கைக்கே தெரியும் எந்த எனர்ஜி இந்த பாதைக்குள்ளே போகணும். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சாப்பிட்றோம், எப்படி டைஜஸ்ட் ஆகுது, என்ன நடக்குது ப்ராசஸ், ஒரு கன்சீவ் ஆகுறோம், எப்படி இந்த 9 months நடக்குது, எல்லாமே இட்ஸ் எ ப்ராசஸ். எந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து எவ்வளோ அறிவுபூர்வமாக நம்ம உணர்ந்தாலும் எப்படி நடக்குதுன்றது நம்மளால் பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் இந்த பாதையில் வந்து நம்ம எடுக்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து ஓவர் வெயிட் போக மாட்டாங்க. இந்த அண்டர் வெயிட் கேர்ள் இந்த மாதிரி ஐ ஹவ் ட்ரீட்டட் ஸோ மெனி பேஷண்ட்ஸ். அவங்க வந்து நார்மல் வெயிட் வருவாங்க, அண்டர் வெயிட் டு நார்மல் வெயிட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறவங்க நார்மல் வெயிட் வருவாங்க, அண்டர் வெயிட் போயிட மாட்டாங்க. இட் வில் பேலன்ஸ் த பாடி. அப்போ அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து நார்மலுக்கு வரும். காதில் ட்ரைனஸ் வந்து தானாக நேச்சுரலாகவே அந்த ட்ரைனஸ் குறைஞ்சு அந்த அரிப்பு குறைஞ்சு நேச்சுரல் ப்ராசஸில் சரியாயிடும். அது எப்படி சரியாக போச்சு கூட தெரியாது. நேச்சுரலாக அந்த எனர்ஜி போச்சு, அந்த எனர்ஜி தான் வந்து காதை பாதுகாக்கணும், சரியாக போச்சு. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே இயற்கையாக இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் நம்ம எங்கேயும் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி மூலமாகவே நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏன் மேடம் டிசீஸ் வருது? இன்னைக்கு ஃபுல் ஆஃப் டிசீசஸ், ஸோ மெனி ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸை நம்ம போகிறோம், வியாதிகளும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்புறம் எப்படி வியாதி வருது? இதுக்கு வந்து நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த சப்ஜெக்டே என்ன எடுத்துருக்கோம்னா பல்ஸ் பேலன்சிங். இட்ஸ் நாட் த க்யூர், கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. எனக்கு தெரியல இது வந்து இது எப்படி எல்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரு உருவாகும் போதே எல்லாரும் நம்ம நினச்சிக்கிறோம் நான் சரியாக சாப்பிடல, நான் கரெக்டான ஃபுட் எடுக்கலை, இது மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ் சொல்கிறோம். டைம் டு டைம் சாப்பிடல, அதனால தான் எனக்கு நோய் வந்துடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். பட் என்னன்னா 99.99% இது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வில்லேஜ்லேயோ எப்படியெல்லாமோ வாழ்கிறவங்க வந்து கரெக்டான வேலைக்கு யாருமே எடுக்கலை. அவங்க எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களான்னா இல்லை. கரெக்டாக பார்த்து எடுக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு இல்லையா. ஸோ இதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கரு உருவாகுது இல்லையா, முதல் செல். அப்போ வந்து இதில் வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், கேரக்டர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து pulsebalancing.com அப்படின்ட்டு என்னோடய வெப்சைட், அதில் வந்து நான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சரியாக இல்லைன்னா இப்படி தான் மனுஷன் இருப்பான், அவங்களோட கேரக்டர்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த விஷயங்கள். ஸோ அப்போது அந்த கேரக்டர்ஸ் ஒரு ஆர்கனுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும்போது, இப்போ அம்மா வந்து கருத்தரிக்கிற அம்மா அப்பா இருக்காங்க. அம்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எர்த் எனர்ஜி அப்படின்றது பாடிக்குள்ளே சரியாக போகலைன்னா அது ரிலேட்டட் ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப அதிக கவலைப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் ரீசன் அம்மா ரொம்ப கவலைப்படுற ஒரு கேரக்டர். அப்பாவுக்கு வந்து தூக்கம் வரல, இன்சாம்னியா வச்சுக்கோங்க, தூக்கம் வராது, அது வந்து வாட்டர் எனர்ஜியோடைய கேரக்டர்.
நம்ம வந்து அது ஒரு நோயாக எடுத்துக்கிட்டோம், அது கேரக்டர். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் இந்த ஒரு சின்னது தான். ஆனால் இது யாராவது கேட்டால் நோயின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ எனர்ஜி போகிற பாதையில் இவங்களுக்கு இது 2 பேருக்கும் இதில் அடைப்பு இருக்குது. இப்போ இந்த அடைப்போடு உருவான சமயத்தில் தான் இவங்க கன்சீவ் ஆக்குறாங்க. அந்த ஒரு செல் உருவாகுது பார்த்தீங்களா, முதல் செல் அப்படின்றது தான் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ பிரிண்டில் வந்து இந்த கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகணும்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ வந்து எந்த எனர்ஜியில் வந்து குறைச்சல் அதிகம் இருக்கோ அதுலேருந்து இப்போ மண் அப்படின்றதுல அம்மாவுக்கு வந்து எர்த் எனர்ஜி குறைச்சலாக இருந்ததுன்னா அடுத்து உருவாகிற காற்று கம்மியாக தான் இருக்கும், அதுலேருந்து உருவாகிற மழை குறைச்சலாக தான் இருக்கும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ எப்படி வந்து உருவாச்சோ அது வந்து இந்த ஒரு செல்லில் ப்ளூ பிரிண்டில் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் லைக் ஒரு மண் பொம்மை செய்யக்கூடிய ஒரு குயவன் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து ஒரு மண்ணை வைக்கிறார், அந்த மண்ணோட குவாலிட்டி, அதுக்கு எவ்வளோ தண்ணி விடணும் அதை கலந்து அவர் வந்து ஒரு பொம்மை உருவாக்குறார். உருவாக்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த ஷேப் கரெக்டாக வராது, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் ஷேப் கரெக்ட் வராது, வெயிலில் ரொம்ப நேரம் வச்சுட்டாருன்னா விரிஞ்சு போயிடும், முன்னாடி எடுத்துட்டாருன்னா சரியாக இருக்காது. ஸோ அந்த மண்பொம்மையை செய்யும்போது எவ்வளோ ஒரு ப்ரப்போர்ஷன் ஈக்குவலாக வச்சு நம்ம செய்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம மனுஷன் அப்படின்ற இந்த மண்பொம்மையும் ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே உருவாகும் போதே இந்த டிஃபெக்ட்ஸ் வந்துடுது, இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ். அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கேரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எனர்ஜி லெவல் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகும் போது குறைச்சல் அதிகம், இது மாறிக்கிட்டே இருக்குது. மாறிக்கிட்டே இருக்கும்போது இந்த எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், என் குழந்தை வந்து இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், இவன் வந்து ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப பயப்படுறான், இதெல்லாம் கேரக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி லெவல் வயிற்றுலேருந்து வந்து வளர 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 இந்த எனர்ஜி பார்த்து இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆக 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 இது ரிலேட்டட் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம, இதில் எல்லாம் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றா ஒரு சின்ன சின்ன கோல்டு, எப்போ பார்த்தாலும் கோல்டு பிடிக்குது, எப்போ பார்த்தாலும் இருமல் வருது, இந்த மாதிரி ஒன்றுன்னா டிசீஸ் ப்ராப்ளம் சிம்டம்ஸ் வைஸ்க்கு நம்ம கொண்டு போகும். கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு நோயாக உருவெடுக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து இந்த நோயை எப்படி வந்து முழுசுமாக நம்மளால் குணப்படுத்த முடியும்? கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ஆனால் இப்படி சாத்தியம் இல்லாததுக்கு எதுக்கு ஒரு பல்ஸ் பேலன்சிங் நெக்ஸ்ட் கேள்வி இல்லையா? ஸோ பல்ஸ் பேலன்சிங் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிடாமல் யாருமே பெருசாக நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படாமல் டில் ஆர் லைஃப் எண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பேலன்ஸ்டு லைஃப்பை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு நுணுக்கமான ஒரு மருத்துவ முறை, அதை சரியான முறையில் நம்ம கையாளும் போது அதற்கான அணுகுமுறை எப்படி இருக்குது? ஒரு மருத்துவராக நீங்கள் இதை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க? உங்ககிட்ட வந்து பலனடைஞ்ச நோயாளிகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகள் இருந்து நாம் படித்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழர்களினுடைய பண்பாடு சிதைக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது என்கிற கவலையும், அதனை எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்கிற அக்கறையும் இன்றைய தமிழ் சமூகத்தில் எழுந்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால், அந்த அக்கறை, அந்த கவலை இன்றைய இளைய சமூகத்திடம் வந்திருக்கிறது என்பதுதான். ஏனெனில் இது குறித்து தமிழாசிரியர்கள் கவலைப்படுவதோ, தமிழ் உணர்வாளர்கள் கவலைப்படுவதோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு பெரிய வீரியத்தை கொண்டதாக இல்லை. 1930களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சுயமரியாதை இயக்கமும் தமிழ் அறிஞர்களும் இணைந்து நடத்தினார்கள். ஆனாலும் அது மிக கடுமையான ஒரு போராட்டமாக எப்போது மாறியது என்றால் 1965இல் மாணவர்கள் கையில் எடுத்தபோது அது நாடெங்கும் பரவிற்று. அதுபோல இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தமிழ் பண்பாடு பற்றிய அக்கறையோடு வளர்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அக்கறை தொடர்ச்சியானதாக இருக்கிறதா, ஆழ்ந்த பொருள் உடையதாக இருக்கிறதா, எல்லா துறைகளையும் அலசி ஆராய்வதாக இருக்கிறதா என்னும் கேள்விகள் நம் முன்னால் நிற்கின்றன. நான் எது குறித்து பேசுகிறேன் என்பதை மிக எளிமையாக இன்றைக்கு இருக்கிற எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். அண்மையில் அந்த ஏறு தழுவுதல் அல்லது சல்லிக்கட்டு என்கிற அந்த விளையாட்டிற்காக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஓரிடத்தில் குவிந்து நின்று போராட்டத்தை நாட்கணக்கிலே நடத்தினார்களே, அது நமக்கு ஒரு புதிய வியப்பை தந்தது. இந்த அளவிற்கு தமிழ் பண்பாட்டு மரபுகளில்
இளைஞர்கள் மனம் ஊன்றி இருக்கிறார்களா என்று நமக்கே தெரியாமல் தான் இருந்தது. ஆகையினால் அப்படிப்பட்ட போக்குகள் வளர்கின்றன. ஆனால் அது இன்னமும் மிக ஆழ்ந்தும் பரந்தும் வளர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனெனில் நம்முடைய விழாக்கள் எல்லாமே திரிக்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக ஒரு விழா தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி என்பது இடையிலே வந்த விழாதான். இன்றைக்கும் தீபாவளி மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டிலே கொண்டாடப்படுகிறது என்றால் தீபாவளிக்கு பின்னால் சொல்லப்படுகிற கதைக்காக அது கொண்டாடப்படவில்லை. விடுமுறை கிடைக்கிறது, ஊக்கத்தொகை பணம் கிடைக்கிறது, உறவினர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஒரு திருவிழாவிற்கான மனோபாவம் என்கிற நிலையிலே தான் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அடிப்படையில் கார்த்திகை என்பதுதான் பழங்காலத்தில் இருந்த நம்முடைய விழா. அதுவும் புராணத்தோடு இணைக்கப்பட்டு கார்த்திகை குமரன் என்று சொல்லி இப்படி புராண கதைகளை சேர்த்து சொன்ன நிலை அல்ல. ஒவ்வொரு பருவ மாற்றத்தின் போதும் விழா எடுப்பது என்பது தமிழர்களின் மரபாக இருந்திருக்கிறது. அப்படி ஆடிக்காலம் மழைக்காலம் வருகிற போது அந்த 18ஆம் பெருக்கென்று புதுப்புணலை வரவேற்கிற கொண்டாட்டம், கோடையையும் கொண்டாடுவது, அறுவடை காலத்தை கொண்டாடுவது, அதுபோலவே மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தொடங்குகிற நேரத்தில் விளக்கேற்றி ஒரு விழா நடத்துவது, அதுதான் இன்றைக்கு கார்த்திகை தீபம் என்று மாறியிருக்கிறது. ஏனெனில் பனிக்காலம் தொடங்கும் போது பகற்பொழுது குறைவாக இருக்கும், இரவு பொழுது கூடுதலாக இருக்கும், மாலை நேரத்திலேயே இருட்டத் தொடங்கிவிடும். ஆதலினாலே விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் வரிசை என்பதுதான் கார்த்திகை தீபம். அதுதான் இன்றைக்கு தீபாவளி, தீபங்களினுடைய வரிசை என்று இன்னொரு விழாவாக மாறியிருக்கிறது. நமக்கு வருகிற பனிக்காலம் சற்று தள்ளித்தான் வடநாட்டில் வரும். ஆகையினால் அவர்கள் கொண்டாடிய அந்த விழா இன்றைக்கு நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி பொங்கலை கூட மகர சங்கராந்தி என்று சொல்லுகிற அந்த போக்கினை நாம் பார்க்கிறோம். அது என்ன மகர சங்கராந்தி? பொங்கலுக்கும் அதற்கும் என்ன வேறுபாடு? அடிப்படையில் பொங்கல் என்பது ஏன் தை முதல் நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் இது சங்க இலக்கியத்திலேயே சான்றிருக்கிறது. தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய முனைவர் ராமலிங்கம் அவர்கள் பொங்கல் விழா அன்றும் இன்றும் என்று ஒரு சிறு நூலினை எழுதியிருக்கிறார். அதில் பல சான்றுகளை அவர் தந்திருக்கிறார். பொங்கல் என்பது சங்ககாலத்திலேயே விழாவாக இருந்திருக்கிறது. ஒரு புதிது உண்ணும் விழா, அதை புறநானூற்றிலே இருந்து அவர் எடுத்து காட்டுகிறார். புதிது உண்ணும் விழா. எப்போது புத்தரிசி வரும்? புத்தரிசி வருகிற போது தானே புதிது உண்ண முடியும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது நம்முடைய மரபு. எதற்காக ஆடி மாதத்திலே விதை விதைக்க வேண்டுமென்றால் ஆடி மாதத்திலே தான் புது புனல் புது வெள்ளம் வருகிறது, மழைக்காலம். அப்போது விதைத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு அது விளைகிறது. எனவே 6 மாதம் என்பது தை மாதம்தான். தை மாதத்தின் தொடக்கத்திலே புது அரிசி வருகிறது, புது நெல் வருகிறது, புது மஞ்சள் வருகிறது. எனவே மஞ்சள், நெல், வெல்லம் எல்லாவற்றையும் வைத்து நாம் புதிது உண்ணுகிற விழாவாக அது இருக்கிறது. இதனை புறநானூற்றிலே இருந்து காட்டுகிற அவர் கலித்தொகையினுடைய முல்லை கலியிலிருந்தும் சிலப்பதிகாரத்தினுடைய ஆய்ச்சியர் குரவையிலிருந்தும் அந்த பொங்கலை ஒட்டி ஏறு தழுவுதல் என்னும் விழா நடந்திருப்பதை, ஒரு வீர விளையாட்டு நடந்திருப்பதை எடுத்து காட்டுகிறார். கலித்தொகையிலே முல்லை கலி என்பதே அந்த இடை சமூகத்து மக்கள் வாழ்ந்த பகுதி. அந்த பகுதியிலே அவர்கள் வளர்த்தனர், பசுவை வளர்த்தார்கள், காளைகளை வளர்த்தார்கள். அங்கே அவர்கள் அதனை போற்றினார்கள், பசுவை தங்களினுடைய செல்வமாக கருதினார்கள். எனவே பொங்கலுக்கு மறுநாள் அப்படி ஒரு விளையாட்டு நடந்தது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இவையெல்லாம் தை மாதத்திலே நடந்த விழாக்கள், தமிழர்களின் பண்டைய விழாக்கள், தமிழர்களினுடைய பழம் பண்பாடு. இன்றைக்கு அதற்குள்ளேயும் புராண குறிப்புகளை உள்ளே புகுத்தி அல்லது சோதிட குறிப்புகளை உள்ளே புகுத்தி பொங்கல் விழா என்பதை சிலர் மகர சங்கராந்தி என்கிறார்கள். வடநாட்டில் அப்படி ஒரு விழா இருக்கிறது. அந்த மகர சங்கராந்திக்கும் பொங்கலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது எதனை வைத்து சொல்லப்படுகிறது என்றால், சூரியன் எந்த திசை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார். தெற்கு நோக்கி தொடங்கினார், அதற்கு தட்சணாயனம் என்று பெயர். வடக்கு நோக்கி தொடங்கினால் உத்தராயணம் என்று பெயர். இது வடமொழி சொல். இப்போதும் பார்க்கலாம்,
வடக்கில் இருக்கிற மாநிலத்தை நாம் உத்தரப்பிரதேசம் என்கிறோம். தெற்கில் இருக்கிற மாநிலங்களையெல்லாம் நாம் தட்சண பிரதேசம் என்கிறோம். தட்சணம் என்றால் தெற்கு. ஆகையினாலே அப்படி சூரியன் தன் பயணத்தை தனுசு ராசியிலிருந்து மகர ராசியை நோக்கி புறப்படுகிற அதனைத்தான் அவர்கள் மகர சங்கராந்தி என்கிறார்கள். கிராந்தி என்றால் செல்லுதல் என்று பொருள். சங்கராந்தி என்றால் அதை சிறப்பாக செல்லுதல் என்று கூறுவது. கோயில் என்பதை திருக்கோயில் என்று சொல்லுவது போல மகரத்தை நோக்கிய அந்த சிறப்பு பயணம், தனுசுவிலிருந்து மகரத்துக்கு போகிற அந்த பயணம் அன்றைக்கு தொடங்குகிறது. எனவே அது மகர சங்கராந்தி என்கிறார்கள். சூரியன் எங்கிருந்தும் எங்கும் போகவில்லை, சூரியன் நிலையாக இருக்கிறது. இது பழைய தட்டையான பூமி என்று கருதப்பட்ட காலத்தில், சூரியன் பூமியை சுற்றுகிறது என்று கருதப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அறிவியல் மெய்ப்பித்திருக்கிறது. சூரியன் நிலையாக இருக்கிறது, பூமி தான் சுழல்கிறது. எனவே சூரியன் தனுசுவிலிருந்து மகரத்துக்கு போகிறான் என்பதே அறிவியலுக்கு முரண்பாடானது. அப்படி எதுவும் நிகழவில்லை. தை முதல் நாள் என்பது மகர சங்கராந்தி அல்ல, அது பொங்கல் விழா, தமிழர் விழா, தமிழர்களின் புத்தாண்டு என்பதே சரி என்பதை பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் தக்க சான்றுகளுடன் அந்த கட்டுரையில் விளக்கியிருக்கிறார். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியல் வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் சமத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். சமத்துவம்னா என்னங்க? ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவல்ஸ் தானா அப்படின்னு கேட்டால் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் சமம்னு? அது ஆம்பளை பிள்ளை என்ன இருந்தாலும் வஸ்தி தானே அப்படிம்பாங்க. எனக்கு தெரிய நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் மட்டன் சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நான்வெஜ் ஏதாவது சமைச்சாங்கன்னா அதில் ஈரலாக இருக்கிறதா பார்த்து தேடி அதை கோரி எடுத்து ஊற்றுவாங்க. யாருக்கு? ஆம்பளை பிள்ளைக்கு. அவன் நெஞ்சோரத்தோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் எல்லாருக்கும் கடைசியில் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கோ மிச்சம் இருக்குதோ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சமத்துவம். அது எப்படி சமத்துவம்? நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே பிறந்திருந்தாலும் சரி, எந்த பாலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படையில் எதிலையுமே வித்தியாசப்படுத்த முடியாது. ஸோ எல்லோரும் அடிப்படையில் நீங்கள் எந்த மாநிலமாக இருக்கட்டும், அல்லது எந்த மொழி பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது எந்த ஜாதியை சார்ந்தவங்களா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் பார்வையின் முன்னாடி எல்லாமே சமம். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இல்லை இங்கே நாங்கள் பொம்பளைகளையே விடமாட்டோம், பெண்கள் இங்கே வரவே கூடாது, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? ஏன்னா ஆண் பெண் இருவரும் சரிநிகர் சமானம். அதுதானே பாரதி சொல்லியிருக்கிறது. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். அப்போது அப்படி ஒரு சமமான நிலையிலே இருக்க வேண்டும் இரண்டு பாலினத்தவரும் என்கிற முறையிலே தான் ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அப்போது சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது தெரியும்ல உங்களுக்கு. கோயிலுக்குள்ளே பொம்பளைகள் நுழையலாமா கூடாதா? குறிப்பாக ஒரு 2 இடத்த என்னால் இப்போ சொல்ல முடியும். சனி பகவான் டெம்பிளில் போய் அந்த கோவிலில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன். அப்படி அந்த கோவிலுக்குள்ளார பெண்கள் நுழைவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு இளம் பெண் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறாங்க. ரைட் டு என்டர் தி பிரிமிசஸ், அந்த கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே நான் போக முடியுமா முடியாதா? சனாதன முறையில் நீங்கள் வேறு என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஆண் நுழைகிற இடத்தில் ஒரு பெண் நுழையக்கூடாது என்று சொல்ல முடியாது. அப்படின்னா அது பெண் என்பவள் சமத்துவம் அற்றவளாகிறாள், ஆண் உயர்வானவனாகவும் பெண் ரொம்ப கீழே இருக்கிறவனாகவும் ஆகிறாங்க. அப்போ சொல்லிச்சு உச்சநீதிமன்றம், இது தவறான நடைமுறை, இருவருக்கும் சம உரிமை இருக்கிறது. எனவே ஒரு பெண்ணை அவள் அந்த பால் பெண் என்கிற ஒரே காரணத்துக்காக ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் யூ கான்ட் ப்ரிவென்ட் ஹர் ஃப்ரம் என்டரிங் தி சாங்க்டரம்
அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது கர்ப்பகிரகத்துக்குள்ளே நீ நுழையக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பெண் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான வாதம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே நம்முடைய இளம் பெண்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு கோயில் அதே மாதிரியான பிரச்சனைகளில் இருக்குது. சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிற இந்த நாட்டில் தான் இன்றைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த உடனே என்னாச்சு, 33% இடஒதுக்கீடு வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லிச்சு. உடனே ஒருத்தர் ஓடி போனார் கோர்ட்டுக்கு போய், நீங்கள் வந்து சொல்கிறீங்களே அரசியல் சாசனம் சமமானதுன்னு, எப்படி பெண்களுக்கு மட்டும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, அப்போ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வச்சு, இது வந்து கண்டிப்பாக சமத்துவங்கிற நெறிமுறைக்கு அடிப்படை நெறிமுறையே தகர்க்கிற மாதிரி ஆகிறது, இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனேயே நீதிமன்றம் அந்த விஷயத்தை பார்த்தது, நீங்கள் 14 எப்படி பார்க்குறீங்க, ஆர்டிக்கிள் 14 தான் சமத்துவம் பற்றி பேசுகிறது, தயவுசெய்து அடுத்த பிரிவுக்கு வாங்க. 15(3) ஆர்டிக்கிள் 15(3) பெண்கள் வந்து இத்தனை காலமாக கீழ்நிலையிலே இருக்கிறார்கள், ஒரு படி கீழே இருக்காங்க, 2 படி கீழே இருக்காங்க. அப்போது இரண்டாம் தர பிரஜைகளாக கருதப்படுகிற இவர்களது வாழ்வு இணையாக மேம்பட வேண்டும் என்று சொன்னால், சமமாக வர வேண்டும் என்று சொன்னால், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ஸை போடலாம், புதிய சட்டங்களை உருவாக்கலாம். எனவே பெண்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகின்ற புதிய சட்டங்கள், குறிப்பான சட்டங்கள் சமத்துவம் என்கிற கொள்கையின் கீழே தான் வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த நபர் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணினாங்க. அப்புறம் வந்து தான் தேர்தலில் வந்தாங்க. இப்போ கூட பாருங்கள், நான் நினைக்கிறேன் என்னென்னா, அது என்னது 33% இடஒதுக்கீடு, ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? நம்முடைய நாட்டினுடைய ஜனத்தொகையை பாருங்கள், இப்போ வந்து 120 கோடிக்கு மேலாக நம்ம அப்படியே புறப்பட்டு பயணித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த 120 கோடியில் நான் 33% அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பேர்? நான் வெறும் 40 கோடி பெண்கள் மட்டுமா இங்கே இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாலின விகிதம், அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா கூட 1000 ஆண்கள் இருந்தால் 927 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முந்தின கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா 918 தான் இருந்தாங்க. பஞ்சாப் அல்லது மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை விட குறைச்சலாக இருந்தாங்க, 800க்கும் கீழே இருந்தாங்க. ஆனால் சராசரி விகிதாச்சாரம் பார்க்கிற பொழுது ஆணுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க. வேணால் கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு 52 அவங்க இருப்பாங்க, நாங்கள் ஒரு 48 இருப்போம்னு வைங்களேன். ஆனால் வேலை வாய்ப்புன்னு வருகிற பொழுது ஏன் 33% கொடுக்கணும்? அது ஏன் 50% கொடுக்கக்கூடாது? நம்மளும் நீண்ட காலமாக போராடிட்டு தான் வர்றோம். மன்றத்தில் சட்டமன்றங்களில் எல்லா இடங்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். எதுக்காக? பொருளாதார விடுதலை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது வேலை வாய்ப்பில் இவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி கலாச்சார ரீதியான சமத்துவமும் பெண்களுக்கு வேணும்னு கேட்குறோம். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது பெண்களுக்கான இடம் என்பது மறுக்கப்பட்டு கொண்டே தான் வருகிறது. எனவே தான் சமத்துவ கொள்கையின் அடிப்படையிலே இப்பொழுதைக்கு 33% நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோவில்களில் நுழைவது சமத்துவம். சரி, வேலைக்கு போகிறோம். நீங்கள் பொம்பளைங்களை எல்லாங்க எங்கள் கம்பெனியில் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம், நான் எங்கள் வீட்டோட அவங்களோட. அப்படி போகிற போது பக்கத்தில் ஒருத்தர், ஒரு பெரிய வணிகர் போல இருக்க பிஸ்னஸ் மேன், அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் ஆஃபீஸ்லலாம் CEO லெவலுக்கு வர முடியாதுங்க, நாங்கள் விடமாட்டோங்க இந்த பொம்பளைங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே துணுக்குனாச்சு மனசுக்குள்ளார. என்னடா இது, இவ்வளோ தூரம் கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்கிறோம், பெண்கள் எல்லாம் ஈக்குவலாக வராங்க, நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் பறந்து போய் அங்கே போயிட்டு திரும்பி வராங்க, நிலவுக்கே போயிட்டு திரும்பி வராங்க, இந்தம்மா வந்து கல்பனா சாவலா அதுக்காக உயர பிறந்து காற்றிலே கரைந்தா, இப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னொன்று பாருங்களேன், இப்போ வியாழனுக்கு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒரு பெண் போகிறாங்க, நம்முடைய கொங்கு மண்டலத்தை சார்ந்து ஒரு பெண் போகிறாங்க. போனவங்க திரும்பி வருவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய தகுதி பெற்றவளாக என்னை ஆக்கி கொண்டிருக்கிறேன். நான் போக வேண்டும். இறப்பு என்பது எப்போ வேணாலும் வரும். வீட்டில் டைஃபாய்டில் வந்து சாவரவனும் இருக்கான். ரோட்டில் போகும்போது அந்த ரோட்டில் கூட நீங்கள் போக வேண்டாம், பிளாட்ஃபார்மில் இருந்தாலே வந்து வண்டி நம்ம மேலே ஏறி நம்மளை மேலோகத்துக்கு அனுப்பி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிறோம். அதனால் இறப்பு என்பது சாசுவதம் தான். அதை எண்ணி நம்ம வந்து துணிச்சலை
கைவிட்டு விடக்கூடாது என்று அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறுகின்ற நாளில் ஒரு சிஇஓ வேலைக்கு பொம்பளைகளை விடமாட்டோம் அல்லது இன்னொரு இடத்துல நான் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது சமத்துவமற்ற நெறிமுறை. படித்திருக்கிறார்களா, தகுதி இருக்கிறதா, மெரிட் பேசிஸில் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமத்துவமான உரிமைகளை ப்ரமோஷன் வாயிலாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷனை கொண்டு வரலாம். ஒன்று பாருங்கள், டௌரி வாங்குறது யார்? ஆண்கள் வாங்குறாங்க. அதனால் அது இவ்வளோ காலமாக வாங்கிட்டு இருக்காங்க, விட்டுடலாமா? அப்போது பெண்கள் சமத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த கொடுமையிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. குழந்தைகளை கொல்றாங்க. குழந்தைகளை கொல்லுகிற பொழுது அது குறிப்பாக யாரை? பெண் குழந்தைகளை கொல்றாங்க. சமத்துவத்தின் அடிப்படையில் இப்படி பொம்பளை பிள்ளைகளை கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா 927 அப்போவே நான் சொன்ன மாதிரி 918, 800, 750 என்றெல்லாம் வந்துவிட்டால் பெண்ணினம் பூண்டற்று போகிவிடும். எனவே பெண்ணினத்தை காப்பணும்னா சமத்துவமாக மக்கள் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை, வாழ்வதற்கான உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உனக்கு வாழ்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தைக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. எனவே நீங்கள் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபீட்டிசைடை தடுப்பதற்கான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. PCPNDT ஆக்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு அந்த மாதிரியான விஷயத்தில் சமத்துவம் இருக்க வேணாம், அதுக்கு ஒரு தனிச்சட்டம். ஒன்றும் இல்லை, இப்போ கிராமங்களில் எல்லாம் வடநாட்டுகளில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை புருஷன் இறந்து போயிட்டாருன்னா உடனே இந்த பெண்ணை விச்சுன்னு அறிவிச்சிருவாங்க. இது ஒரு சூனியக்காரி, இதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு கல்லால் அடித்து கொல்லுகிற விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. எங்கே வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டில் தான். அப்போது இந்த சூனியக்காரிகள்னு சொல்லி விச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆபாசமாக பெண்களை சித்தரிக்கிறாங்களா, ஆபாச தடை சட்டம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா சமத்துவத்தை நோக்கி பெண்களை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு விஷயம். எனவே சமத்துவம் என்பது ஆணுக்கு இணையாக பெண்ணும், பெண்ணுக்கு இணையாக ஆணும், வேறு எந்த வேற்றுமையும் இன்றி, பாகுபாடும் இன்றி, பாரபட்சமின்றி வாழ்கிற வாழ்க்கை என்கிற முறையிலே சமத்துவம் நம்முடைய அடிப்படை நாதமாக விளங்குகின்றது. இதை புரிந்து கொண்டு பெண்கள் எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஏன் ஒய் கான்ட் ஐ பி அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு முனைப்போடு நம் உரிமையை பெறுவதற்காக நாம் போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் வாழும் சூழலானது நம் மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றில் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இதுவரை அது முக்கியமான ஒன்றான அறிவுத்திறன் குழந்தைகளுக்கு குறைந்தால் என்ன நடக்கிறது, அதன் அறிகுறிகள் என்ன, அதன் விளைவுகள் என்ன, அதை எப்படி தீர்வு காண்பது, எப்படி நாம் அதை சரி செய்வது என்பதையெல்லாம் நாம் இதுவரை கண்டிருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக நாம் மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ளவர்களுக்கு ரிட்டார்டேஷன் இருந்தாலே, மன வளர்ச்சி குறைவாக இருந்தாலே சட்டப்படி அவர்கள் திருமணம் செய்வது செல்லாது என்று கூறுகின்றார்கள். இருப்பினும் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வெறுப்பு ஆசை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவர்களும் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுகின்றார்கள். மற்றவர்களைப் போல் அவர்களும் வாழ வேண்டும் ஆசைப்படுகின்றார்கள். அவர்கள் நாம் என்ன செய்வது? சட்டம் இப்படி சொல்கின்றது, சமுதாயம் இப்படி சொல்கின்றது, நாம் என்ன செய்வது? இதுதான் எங்களுக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல். ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் அதற்கேற்ற, ஏனென்றால் இதுக்கு அதாவது கோர்ட்டுக்கு சென்றோம் என்றால், வழக்காடு மன்றத்துக்கு சென்றோம் என்றால் அங்கே என்ன நடக்கும்? மென்டல் ரிட்டார்டேஷன் என்றால், மன வளர்ச்சி குறைவு என்றால் அங்கே ஈஸியாக விவாகரத்து ஆகிவிடும். ஆகவே நாம் அதுக்கு செல்லாத அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்களைப் போல நாம் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிமிலாரிட்டி இருக்க வேண்டும். சிமிலாரிட்டி எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அந்த கப்புள் மிக தெளிவாக லாங் லைஃப் ரொம்ப சிறப்பாக வாழும் இந்த தம்பதியர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆகவே சிமிலாரிட்டி இதுபோல் உள்ள நாம் ஒரு ஜோடியை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த தம்பதிகள் மிக சிறப்பாக வாழ்வார்கள். ஆகவே நாம் இதுவரை இப்படிலாம் பார்த்தோம். என்ன நடக்கின்றது, சமுதாயத்தில் நடக்கின்றது, சட்டம் என்ன சொல்கின்றது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அதோடு உணவுகள் எவ்வாறு அதை தடுக்கின்றது, உணவுகளால் அறிவுத்திறன் குறைகின்றதா நாம் பார்த்தோம். ஜெனட்டிக் வழியாக பார்த்தோம். பிரசவத்தில் ஏற்படக்கூடிய குறைகளாக அது அறிவுத்திறன் பாதிக்கப்படுகின்றது. குழந்தை பெறும் நேரத்தில்
டெக்னிக்கல் ட்ரிபிள்னால் குழந்தைகளுடைய அறிவு பாதிக்கின்றது, பிறந்த பிறகு பாதிக்கின்றது. பிறந்த பிறகு குழந்தைகளுடைய அறிவு எப்படி பாதிக்கின்றதா, சுற்றுச்சூழலால் பாதிக்கின்றது. எப்படி என்றால், அதாவது அந்த குழந்தை இருக்கின்ற சுற்றுச்சூழல் படித்தவர்கள் மத்தியில் இருந்தால் அது 20% தானாகவே அதிகமாகின்றதாம். சுற்றுச்சூழல் காரணமாக ஒரு குழந்தை பிறந்துவிட்ட குழந்தை இருக்கின்றது, அதை சுற்றி அவர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள், பெற்றோர்கள், அதாவது தாத்தா பாட்டிமார்கள், அதை சுற்றி உள்ள சொந்தக்காரங்கள் அத்தனை பேரும் ஒரு படித்தவர்கள், பண்பாளர்கள் மத்தியில் அந்த குழந்தை வளருதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே 20% அவருடைய அறிவு வளர்ச்சி தானே கொடுக்கின்றதாம். அதாவது கம்பன் வீட்டு தரியும் கவிபாடும் என்று சொல்வார்கள். அதுபோல் சுற்றுச்சூழலால் அவர்கள் அதிகமாகின்றது. அதே நேரத்தில் அந்த குழந்தை உள்ள சுற்றுச்சூழல் வந்து மோசமாக இருந்தால், பண்பாளர்கள் இல்லாமல் இருந்தால், ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தால், அதாவது தண்டிக்கப்படுபவர்கள், அதுபோல் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் படிப்பாளியாகவோ படிக்காதவர்களாகவோ இல்லை ஒழுக்கமற்றவர்களாகவோ முரண்பாடு உள்ளவர்களாகவோ இருந்தால் அந்த குழந்தைக்கு அறிவு என்பது 20% குறைந்து விடுமா, மைனஸ் போயிடுமா. 20 நார்மலை விட மைனஸ் போயிடும். ஸோ சுற்றுச்சூழலே அவர்களை வாழ்கின்ற சரௌண்டிங்ஸ் பொறுத்து அந்த குழந்தைகளுடைய அறிவும் பாதிக்கப்படுகின்றது, இல்லை பூஸ்ட் ஆகின்றது என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உணவுகள் அறிவை குறைக்குமா? ஆம், குறைக்கின்றது. உணவுகள் எப்படி குறைக்கின்றது? நாம் அன்றாடம் உணவுகள் அது எப்படி நம்முடைய அறிவை குறைக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்று நாம் பார்த்துக்கணும் என்றால், தானியங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்வோம். லெட் என்று ஒன்று இருக்கின்றது. சமீப காலத்தில் லெட்டை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உங்களுக்கு தெரியும். லெட் என்பது ஒரு பொருள். அது எதற்காக இருக்கின்றது என்றால், அது உடல் அழகை கொடுப்போம். அந்த காலத்தில் என்ன பண்ணினார்கள் என்றால், ரோமில் அந்த லெட்டை தான் ஆட் பண்ணுவார்கள். அது ஐஸ்கிரீம் செய்வதற்கு லெட்டை பயன்படுத்தினால் ஒரு இனிமையான ஒரு வாசம் வரும், இனிமையான ஒரு மனம் வரும். அந்த மனத்தை பார்த்தோம் என்றாலே நமக்கு ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த மனத்திற்காகவும் அந்த ஷேப்பிங் பண்ணுறதுக்கு லெட் மிக அதிகமாக உபயோகித்தார்கள். அது இஷ்டப்பட்ட ஷேப்பில் அந்த கேக்கை கொண்டு வரலாம், அந்த ஐஸ்கிரீமை. அதனால் ஐஸ்கிரீமில் கேக்கிலெல்லாம் அவர் லெட் அதிகமாக யூஸ் பண்ணினார்கள் அந்த காலத்தில் ரோமில். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் சுருமான்னு சொல்வார்கள். கண்மை, கையில் போடுகின்ற நெயில் பாலிஷ், இதெல்லாம் அவர்கள் சேர்த்தார்கள் லெட்டை. ஏன்? நாம் வீட்டுக்கு அடிக்கின்ற பெயிண்ட் இருக்கின்றதே, பெயிண்டில் சேர்த்தார்கள். ப்ரெஸ்ஸில் போனோமா, அந்த காலத்திலலாம் ப்ரெஸ்ஸில் அது பிரிண்டிங் ப்ரெஸ் போனால் ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும், அருமையான ஸ்மெல் ஒன்று வரும், ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்மெல். லெட்டு தான் காரணம். அதுக்கு லெட்டை சேர்ப்பார்கள். லெட் என்பது மிக லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தார்கள் ஒரு காலத்தில். அந்த லெட் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேயே அந்த லெட் இருக்கும். சிறு குழந்தைகள் எடுத்தோம் என்றால் அந்த பெயிண்ட்டை பிச்சு தான் திங்கும். கிராமத்தில் பார்த்தோம் என்றால் செவரில் உள்ள பெயிண்ட்டை அந்த பெயிண்ட்டை பிச்சு குழந்தைகள் சாப்பிடும். அந்த வாசம் அப்படி இருக்கும், குழந்தைகள் இழுக்கும். அது லெட் என்பது, அந்த லெட் என்பது மிக அதிகமாக யூஸ் பண்ணினார்கள். இப்பொழுது லெட்டின் காரணமாக மனநோய் வருகின்றது, அறிவு குறைகின்றது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். எப்படி என்றால், அதாவது லெட் என்பது மனிதனுக்கு தேவை, தாய்ப்பால் இருக்கின்றது. ஆனால் அது அந்த அளவு 10 pph மேலே இருக்கக்கூடாது. 10 அளவு என்பது 10 யூனிட், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்தால் அது ஆபத்து. 10 கிலோ இருக்க வேண்டும். தாய்ப்பால் இருக்கின்றது, லெட் என்பது இருக்கின்றது, 2 கிராம் இருக்கின்றது, 2 யூனிட். குழந்தை வளர வளர அது கூடிக்கிட்டே இருக்கின்றது. 8 வந்துவிடன் மறுபடியும் கீழே இறங்கிடும், 10க்கு போகாது. இதுதான் தாய்ப்பாலினுடைய லெட்டின் அளவு. நாம் வெளியில் மூலமாக வெளியில் உணவு பொருள் மூலமாக நாம் லெட்டை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய இது லெட்டின் தன்மை அதிகமாகின்றது. அது ஒவ்வொரு கிராமுக்கும் லெட்டின் அளவு 10 என்று சொல்லுகின்றேன். 11 வந்துவிட்டால் ஒரு யூனிட்டுக்கு 0.46 அறிவு குறைகின்றதாம். ஏற்கனவே சொல்லுகின்றோம் 70 கீழே இருந்தால் அறிவு குறைவு என்று. ஸோ இன்னும் ஒரு 0.46 குறைகின்றது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10க்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அது எவ்வளோ அறிவை பாதிக்கின்றது என்றால் 0.46 என்ற அளவு அறிவை, இன்டெலிஜென்ஸை குறைக்கின்றது, ஐக்கியூவை குறைக்கின்றதாம். அந்த அளவுக்கு லெட்டில் இருக்கின்றது. அந்த லெட் எங்கே இருக்கின்றது? நான் சொன்னது போல் பெயிண்டிலெல்லாம் இருக்கின்றது. இது எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அமெரிக்காவில் அதாவது ஆண்ட்ரூஸ் ஜாக்சன் அதிபர் இருந்தார். அந்த அதிபர் இறந்த பிறகு அவர் எப்படி இறந்தார் என்பது ஒரு மர்மமாக இருந்தது. எப்படி இறந்திருக்க கூடும் என்று இருந்தது. யாருக்கும் சரியான ஒரு விளக்கம் சொல்ல முடியவில்லை மருத்துவ குழுவால். அவர் இறந்த பிறகு பார்த்தார்கள், அவர் கையில் 2 லெஃப்ட் ஷோல்டரில் 2 புல்லட் இருந்ததாம். அந்த புல்லட் பார்த்தா அந்த புல்லட் லெட்டில் இருந்தது. ஸோ அதை வைத்து அவர்கள் யோசித்தார்கள், இந்த லெட் பாசின் காரணமாக அவர் இறந்திருக்கலாமோ என்று யோசித்தார்கள். லெட் இருக்கின்றது. அந்த பதில் என்ன பண்ணினார்கள், லெட்டும் வருவது வாய்ப்புகள் உண்டு என்று
எல்லாருக்கும், அதாவது அந்த காலத்தில் என்னன்னா மனநோயாளிகளை அசைலம் என்ற ஒரு இடத்துல அடைத்து வைப்பார்கள். அதாவது ஒரு சிறை போன்று. அந்த அசைலத்துக்குள் தள்ளிட்டோம்னா அவங்க திருப்பி வெளியே வரவே மாட்டாங்க. மனநோய் உள்ளவர்களை கொண்டு அடைத்து விடுவார்கள் அசைலத்தில். அதுக்கு பேர் அசைலம் என்று பெயர். அந்த அசைலம் என்பது சிறைச்சாலை போல் அங்கே வைத்துவார்கள். அங்கே சாப்பாடு எல்லாம் அங்கே இருக்கும், வெளியில் வர முடியாது. அப்படி இருந்து அவர்கள் அங்கே அவர்கள் காலத்தை முடித்து விடுவார்கள். அப்படி தான் இருக்கும். ஏன்னா வெளியில் விட்டால் மற்றவர்களுக்கு ஆபத்து, மற்ற சமுதாயத்துக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் வெளியில் விட போவதில்லை. அப்படி தான் இருந்து இந்த காலத்தில் அங்கே இந்த அசைலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் பார்த்தார்கள். அது ஒரு குழந்தைக்கு 160 இருந்ததாம், 160 மில்லிகிராம் இருந்தால். 10 எங்கே இருக்கின்றது, 160 எங்கே இருக்கின்றது. அந்த குழந்தை மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அந்த லெட்டுக்கு கண்டுபிடித்த பிறகு அதில் மாற்று மருந்தை கொடுத்த பிறகு அந்த குழந்தை முழுவதுமாக நார்மலாகிவிட்டது. அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அசைலத்திலிருந்து வீட்டுக்கு வருவது என்பது முடியாத காரியம். நல்லாகிவிட்டது, குழந்தை நார்மலாகிவிட்டது, வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்றுதான் அரசாங்க ஆணை பிறப்பித்தார்கள் அமெரிக்காவில். லெட்டை நிறுத்திவிட வேண்டும், எதிலும் லெட் இருக்கக்கூடாது, பழைய பில்டிங்கெல்லாம் உடைத்து விடுங்கள், லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விடுத்தார்கள். நம்மளும் பார்க்கிறோம், நம் இந்திய அரசாங்கமும் அதே போல் லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது என்று அரசாணை விட்டிருக்கின்றது. முன்பெல்லாம் பெட்ரோலில் லெட் இருக்கும், அது லெட்டை நீக்க பிறகு அன்லிட்டர் பெட்ரோல்னு வந்தது. இப்போ எல்லாமே அன்லிட்டர் ஆகிட்டு. ஆரம்ப காலத்தில் நான் பார்த்தோம்னா தெரியும், அன்லிட்டர் பெட்ரோல்னு சொல்வார்கள். அந்த லெட்டு பெட்ரோல் ஊற்றும் போது அதில் லெட் ஸ்கின், அந்த பணியாளர்களுக்கு பெட்ரோல் பிடிக்கிறார்களே அவர்களுக்கு அதன் மூலமாக பாதிக்கின்றது என்று அதை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காண்போமே. நன்றி, வணக்கம்.